இத்தாலி நாட்டுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு உலகத்தோட வேற வேற பகுதியில இருந்து நிறைய மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா வருஷத்துக்கு 5 மில்லியன் மக்கள் அந்த இடத்துக்கு வர்றது மூலமா இத்தாலி நாட்டுக்கு கிட்டத்தட்ட 23 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வருமானமா கிடைக்குது. இந்த அளவுக்கு மக்களும் பணமும் இத்தாலி நாட்டுக்கு வர காரணம் த லீனிங் டவர் ஆஃப் பிசான்னு சொல்லப்படுற இந்த உயரமான கோபுரம். 187 அடி உயரத்துல சாஞ்சி இருக்கிற இந்த கோபுரத்தோட மொத்த எடை 14,500 டன். இவ்வளவு எடை கொண்ட இந்த கட்டிடத்தோட அஸ்திவாரம் வெறும் 3 மீட்டர் மட்டும்தான் ஆழம் இருக்கு. 1173வது வருஷம் கட்ட ஆரம்பிச்ச இந்த கோபுரம் 3வது மாடி கட்டி முடிக்கும் போதுதான் அந்த பிரச்சனையே உருவாக ஆரம்பிச்சது. இந்த கட்டிடத்தோட அஸ்திவாரம் இருக்கிற பகுதி முழுக்க முழுக்க களிமண் இருக்கிற பகுதின்னு தெரிய வருது. இதுக்கு மேல கோபுரத்தோட உயரத்தை அதிகரிச்சா கட்டிடம் முழுமையா சாஞ்சிடும்னு களிமண் இருக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படுது. முழுசா 100 வருஷம் வரைக்கும் காத்திருந்து களிமண் இருகினதுக்கு அப்புறம் திரும்பவும் கட்டிடம் கட்ட ஆரம்பிச்சு 1372வது வருஷம் 296 படிகள் வச்சு 8 மாடிகள் வரைக்கும் இந்த கட்டிடம் கட்டி முடிக்கிறாங்க. பல 100 வருஷங்கள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத கட்டிடம் அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சது. அதுதான் புவியீர்ப்பு விசை. 187 அடி உயரம் இருக்கிற கட்டிடத்தோட அஸ்திவாரம் வெறும் 10 அடி இருக்கிறதுனாலையும் களிமண் இருக்கிறதுனாலையும் கோபுரம் அதிக எடை காரணமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடம் சாய ஆரம்பிச்சது. கோபுரம் கீழே விழாம இருக்க அதோட இன்னொரு பக்கம் 800 டன் எடை கொண்ட கற்களை வச்சு ஓரளவுக்கு சாயாம தடுத்து நிறுத்தி இருக்காங்க இத்தாலி கவர்மெண்ட். எப்படியோ ஒரு வழியா 1987வது வருஷம் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமா இந்த கோபுரத்தை அறிவிச்சதுனால பைசா கோபுரம் முழுமையா சாய விடாம இருக்க எல்லா முயற்சிகளும் எடுத்து பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த கோபுரம் இதுக்கப்புறம் விழாம இருக்குன்னு கணிக்கப்பட்டு இன்னைக்கு 4 டிகிரி சாய்வான கோணத்துல காட்சி அளிக்கிற இந்த 850 வருஷ பழமையான பைசா கோபுரம் உலக அதிசயம்னா அடைந்தவர் அருளுக்கு அப்பா போற்றி, இத்தித்தண்ணின் கீழ் இருமூவருக்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த பரமசிவனையும் பழந்தமிழையும் மையமாக கொண்டு கட்டிய 1000 வருடங்களில் 6 முறை நிலநடுக்கம் கண்டு கம்பீரமாய் நிற்கும் இந்த கோவில் கல்லில் வடித்த காட்சி பொருள் என்பதா, காலமே கண்டு வியக்கும் எம் தமிழினத்தின் சாட்சி பொருள் என்பதா, உலக அதிசயங்களை மிஞ்சும் ஓர் உயர்ந்த அதிசயம் தஞ்சை பெருவுடையார் கோவில். இவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றத்துல இருக்கிற இந்த கோவிலோட கட்டுமான தொழில்நுட்பம் என்ன? பாறைகளே இல்லாத சமவெளி பகுதியான தஞ்சையில கோவில் கட்டுறதுக்கான 60,000 டன் எடை கொண்ட பாறைகள் எப்படி வந்துச்சு? 216 அடி உயரம் இருக்கிற கோவிலோட கோபுர உச்சியில 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லாலான பிரம்ம மந்திர கல்ல வைக்க வேண்டிய காரணம் என்ன? பிரமிக்க வைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கிற இந்த கோவில எப்படி 7 வருஷத்துல கட்டியிருக்க முடியும்? 1000 வருஷங்கள் தாண்டியும் இன்னும் கம்பீரமாவும் திமிராவும் அதே கர்ஜனையோடும் இருக்கிற இந்த கோவிலோட கட்டுமான ரகசியம் என்னவாக இருக்கும்? வெல்கம் டு டாப் இன்ஃபோ தமிழன். தஞ்சை மாநகரத்திலும் சரி, தஞ்சையை தவிர பிற பகுதிகளிலும் சரி, மக்கள் கிட்ட ஒரு குழப்பமான தகவலும் தீர்க்கமான முடிவும் இல்லாத காலம் அது. தஞ்சை பெருவுடையார் கோவில கட்டுனது யாரு அப்படிங்கிற தெளிவான தகவல் மக்கள் கிட்ட இல்லாததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. கரிகால சோழன் தான் பெருவுடையார் கோவில கட்டுனதா சில மக்களும், வேற சில மக்கள் வேற்று கிரகத்திலிருந்து வந்த அதிசய மனிதர்கள் தான் பெருவுடையார் கோவில கட்டுனதா சொல்லிட்டு இருந்த நேரத்துல 1886வது வருஷம் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளரான ஹூல்ஸ் இந்த மர்மத்துக்கான விடையை தேட ஆரம்பிச்சாரு. பெருவுடையார் கோவிலோட எல்லா பகுதிகளையும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சு தொடர்ந்து சரியா 10 வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணதுல கோவிலோட கருவறை பகுதியில முக்கியமான ஒரு கல்வெட்டு ஹூல்ஸுக்கு கிடைச்சது. அந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களை ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை அவர் படிக்கிறாரு. பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற வார்த்தைகளை படிச்சு அதுக்கான பொருளை ஹூல்ஸ் தேடி இறுதியா இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டினது யாருன்னு அவர் கண்டுபிடிக்கும் போது உலகமே திரும்பவும் அந்த பேரை கேட்க ஆரம்பிச்சது.
விஜயாலயன் வழிவந்த வீரன், சுந்தர சோழனின் வீர புதல்வன், மக்கள் போற்றும் பேரரசன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகன், கலிங்கம் முதல் ஈழம் வரை கொண்ட வேந்தன், உலகெங்கும் ஆளுமை செலுத்திய தமிழ் பெரும்பாட்டன் அவனே. மும்முடி சோழன், சிவபாத சேகரன், திருமுறை கண்ட சோழன், அருண்மொழி வர்மன் என்னும் ராஜ சோழன். ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டினார்னு இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா 200 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதுக்கான காரணம் சோழர்களோட ஆட்சிக்கு பிறகு அடுத்தடுத்து ஏற்பட்ட படையெடுப்பும் அதிகாரத்தனமான ஆட்சியும் கூடவே தமிழனும் சிதைக்கப்பட்ட காலமா இருந்ததுதான் ராஜராஜ சோழனோட வரலாறு அடுத்த தலைமுறைக்கு தெரியாம போனதுக்கு காரணம். அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் பிரம்மாண்டமான இந்த பெருவுடையார் கோவிலை ஏன் தஞ்சையில கட்டியிருக்காரு? அதுக்கான காரணத்தை தேடும் போது ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்துல சோழர்களோட ஆட்சி பகுதியையும் எல்லைகளையும் விரிவுபடுத்துற வேலைகள்ல போர் தொடுக்க கடலை தாண்டி இலங்கைக்கு போன ராஜராஜ சோழன் புத்த சமய கடவுளான புத்தருடைய சிலைகள் பிரம்மாண்டமாவும் பெரிய அளவுலையும் இருக்கிறத பார்த்த ராஜராஜ சோழன் சைவ சமய கடவுளான சிவனுக்கும் இதே மாதிரி பெரிய லிங்க வடிவ சிலைகளை கட்டவும் நினைச்சாரு. அவரோட எண்ண ஓட்டங்களை பிரதிபலிக்கிற விதமா காஞ்சி கைலாயநாதர் கோவில் இருந்துச்சு. ஆனா சிவலிங்கம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அதனால மிகப்பெரிய சிவலிங்கத்தை கொண்ட கோவிலை கட்ட முடிவு செய்யறாரு. கோவிலோட கட்டுமானம் எப்படி இருக்கணுங்கிற தன்னோட விருப்பத்தை பூர்த்தி செய்ய ராஜராஜ சோழன் தேர்ந்தெடுத்த தலைச்சிறந்த பொறியாளர் தான் குஞ்சரமல்ல பெருந்தச்சன். சோழர்களோட தலைநகரமான தஞ்சையில பெருவுடையார் கோவிலை கட்ட முடிவு செய்யறாங்க. ஆனா கோவிலோட கட்டுமானத்தோட அளவும் திட்டமும் பிரம்மாண்டமா இருக்கிறதுனால ராஜராஜ சோழன் நாட்டு மக்கள் கிட்ட கோவில் கட்டுறதுக்கான உதவியை கேட்கிறாரு. மக்களும் அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்ய முன் வராங்க. கோவில் கட்டுறதுக்கான எல்லா வேலைகளையுமே ஆரம்பிக்கிறாங்க. இறுக்கமான செம்மண் நிலத்தை கொண்ட தஞ்சையில எந்த ஒரு மலையோ பாறைகளோ இல்லாத இடத்துல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து 1,60,000 டன் எடை கொண்ட பாறைகளை 3000 யானைகள் மூலமாகவும் 5000 குதிரை வண்டிகள் மூலமாகவும் ஆயிரக்கணக்கான மாடுகள் மூலமாகவும் கருங்கற்கள் தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்டு திறமை வாய்ந்த தலைச்சிறந்த சிற்பிகள் மூலமா ஒவ்வொரு கற்களும் நேர்த்தியா செதுக்கி கோவில 1003ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. கோவில் பிரம்மாண்டமா தரைத்தளத்துல இருந்து 7 பனைமரம் உயரத்துக்கு கோபுரம் கட்டும் போது சோழ தேசமே ராஜராஜ சோழனோட திறமையை கண்டு வியந்து போகுது. இது எல்லாத்துக்கும் மேல கோவிலோட கோபுரத்துக்கு மேல இருக்கிற 80 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட பிரம்ம மந்திர கல்ல அவ்வளவு உயரத்துக்கு மேல எப்படி வச்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருக்கிற அந்த தொழில்நுட்பம் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்னு ராஜராஜ சோழன், இன்னொன்னு 18 அடி உயரத்துல லிங்க வடிவுல இருக்கிற அந்த பெருவுடையாருக்கு மட்டும்தான் தெரியும். குஞ்சரமல்லன் பெருந்தச்சனோட மேற்பார்வையில ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான யானைகளோட உழைப்பு மூலமா பெருவுடையார் கோவில் பிரம்மாண்டமா 7 வருஷங்கள் தொடர்ந்து கட்டப்பட்டு 1010வது வருஷம் கட்டி முடிக்கிறாங்க. பெருவுடையார் கோவில் கட்டப்பட்ட வருஷத்துல இருந்து 1000 ஆண்டுகள் தாண்டியும் இன்னைக்கு வரைக்கும் கம்பீரமா இருக்க ஒரே காரணம் அக்கால தமிழர்களின் கட்டுமான நுட்பம் தான் முழுக்க காரணம். அப்படிப்பட்ட கோவிலோட கட்டுமானத்தை பத்தி கட்டடக்கலை கலைஞரும் ஆராய்ச்சியாளருமான தென்னை மெய்மன் அருமையாக சொல்லியிருக்காரு. பெரிய கோவிலோட விமானம் மிக திறமையான தொழில்நுட்பம். ஏன்னா கோவில் கட்டப்பட்ட இடத்துல சுக்கான் பாறை நிலப்பரப்புல 350 அடி அகலத்துல தொட்டி மாதிரி கட்டி அந்த தொட்டியில மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஓடிட்டு இருக்கிற காட்டாறுல இருந்து மணலை எடுத்து வந்து அந்த மணலை 350 அடி அகல தொட்டியில கொட்டி அதுக்கு மேல மரக்கால் வடிவில் அஸ்திவாரம் அமைச்சு கனமான கல்ல பொருத்தி தரைமட்ட அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேல கட்டப்பட்டதுதான் 216 அடி உயரம் கொண்ட கோபுரம். கிட்டத்தட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட அதே வடிவம் தான் இந்த கட்டுமானத்துக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கட்டுமானத்தோட பேரு தான் டைனமிக் ஆர்கிடெக்சர். இந்த கட்டுமானத்தோட சிறப்பு என்னன்னா, பூமியோட அசைவுக்கும் அதிர்வுக்கும் ஏத்த மாதிரி கோபுரம் அசைஞ்சு தன்னையே தற்காத்து கொள்ற அளவுக்கு இந்த கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பூமியோட அச்சு சாய்வுகளை எல்லாம் கணிச்சு நுட்பமான அஸ்திவாரம் அமைச்சு இருக்கார்படை நுட்பத்துல தொடங்கி கனம் இல்லாத ஒற்றை கல்லால கோபுரத்தை வடிவமைச்சு பூமியோட சுழற்சிக்கு ஏத்த மாதிரி கட்டியிருக்க இந்த கட்டுமானம் 1 இல்ல 2 இல்ல, இதுவரைக்கும் 6 நிலநடுக்கத்தை தாங்கி கன கம்பீரமா இப்ப வரைக்கும் இருக்குன்னா அப்போ இந்த கட்டுமானத்தை உலக அதிசய பட்டியல்ல சேர்க்க கூடாது. ஏன்னா உலக அதிசயங்களை மிஞ்சும் உச்சபட்ச அதிசயம் தான் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில்.
சோழர்களோட ஆட்சிக்கு பிறகு தஞ்சை பெரிய கோவில மாலிக்குகளும் நவாப்களும் சுல்தான்களும் பெரிய கோவில இருக்கிற எல்லா வளத்தையும் கொள்ளையடிச்சாங்க. பிரெஞ்சுக்காரனும் ஆங்கிலேயனும் பீரங்கியை வச்சு சேதப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம 30 வருஷமா சிப்பாய்களோட கூடாரமா இருந்த பெரிய கோவில் பல தாக்குதல்களை சந்திச்சது. கொள்ளையனும் வெள்ளையனும் சேர்ந்து கோவிலோட சில பகுதிகளை சேதப்படுத்தினாலும் அவங்களால பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த கோபுரத்தையும் பிரம்மாண்டமா இருக்கிற அந்த சிவலிங்கத்தையும் சுத்தமான தமிழ்ல சொல்லணும்னா ஒரு மயிர் அளவு கூட அசைக்க முடியலங்கிறது தான் ஆணித்தரமான உண்மை. சில வருஷங்களுக்கு முன்னாடி மத்திய தொல்லியல் துறை தஞ்சை பெரிய கோவிலோட திருச்சுற்று பகுதியில இருக்கிற தரைப்பகுதியை எடுத்து திரும்பவும் சரி செஞ்சாங்க. அப்போ 8 அடி ஆழம் தோண்டும் போது முண்டுக்கற்கள் அவங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி முண்டுக்கல் கரிகால சோழன் கல்லணையோட கட்டுமானத்திலையும் பயன்படுத்தி இருக்காரு. அப்படிப்பட்ட முண்டுக்கற்கள் பெரிய கோவில கிடைக்கும் போது அந்த முண்டு கற்களை பார்த்து மத்திய தொல்லியல் துறையை வியந்து போறாங்க. ஏன்னா 8 அடி ஆழத்துல இருக்கிற முண்டு கற்கள்ல கூட யார் அந்த கல்ல பெரிய கோவிலுக்கு கொடுத்தாங்களோ அவங்களோட பெயரை தமிழ் எழுத்துக்கள்ல கல்வெட்டுக்களா பொறிக்கப்பட்டிருக்கு. 8 அடி ஆழத்துல கூட கல்வெட்டு இருக்குன்னா இவ்வளவு பெருசா இருக்கிற இந்த கோவில எவ்வளவு கல்வெட்டு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு காரணம் கூட அந்த ராஜராஜ சோழன் தான். பெரிய கோவிலோட கட்டுமானத்துக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களோட ஒவ்வொரு பெயருமே கல்வெட்டா பொறிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தூண்களையும் பெயர் இருக்கு, ஒவ்வொரு சுவர்களையும் பெயர் இருக்கு, ஒவ்வொரு சதுர அடியில கூட பெயர் இருக்கு. ஏன் 216 அடி உயரத்துல இருக்கிற கோபுரத்துல கூட பெயர் கல்வெட்டா இருக்கு. இவ்வளவு கல்வெட்டு இருக்க காரணம் ராஜராஜ சோழனோட அந்த உன்னதமான உத்தரவு மட்டும்தான். நான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டிகள் கொடுத்தனவும் மற்றும் குடுப்பார் கொடுத்தனவும் கல்லிலே வெட்டி அருளுக அப்படிங்கிற இந்த கல்வெட்டு வாசகத்துக்கு அப்புறம் தான் யார் யார் என்ன கொடுத்தாங்களோ அவங்களோட எல்லா பேருமே கல்வெட்டா இருக்க காரணம். இப்படிப்பட்ட பெரிய கோவில் சோழரோட ஆட்சி காலத்துல வெறும் கோவிலா மட்டும் இல்ல, ஒரு வியாபாரம் செய்யற பகுதியாவும் பொருட்களையும் செல்வங்களையும் தங்கங்களையும் பாதுகாக்கிற ஒரு வங்கியாவும் இருந்திருக்கு. பெரிய கோவிலுக்கு அந்த காலத்துல இருந்த சொத்து மதிப்பை கணக்கிடும்னா ஒரு நாளோ ஒரு நபரோ போதாது. அந்த அளவுக்கு இருந்த வளங்கள் எல்லாமே இப்ப இல்ல. அதுக்கு காரணம் அந்த அந்நிய படையெடுப்புகள் தான். அப்படிப்பட்ட பெருவுடையார் கோவிலுக்கு பல தடைகளை தாண்டி குடமுழுக்கு விழா 2020 பிப்ரவரி மாசம் தேதி அறிவிச்சாங்க. குடமுழுக்கு விழா நடத்துற அளவுக்கு பெரிய கோவிலோட நிர்வாகத்துல தேவையான பணம் இல்லாத சூழ்நிலை. குடமுழுக்குக்கான நாளும் நெருங்கின நேரத்துல கூட தேவையான பணமும் பொருளும் கோவிலோட நிர்வாகத்துக்கு கிடைக்கல. அப்போதான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு ஒவ்வொரு சோசியல் மீடியாவிலையும் காட்டுத்தீயா ஒரு விஷயம் அதிகமா பரவுனுச்சு. அதுதான் ராஜராஜ சோழனோட அதே வார்த்தை, நான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுப்பார் கொடுத்தனவும் அப்படிங்கிற அதே வார்த்தை திரும்பவும் ஒலிக்க ஆரம்பிச்சது. ராஜராஜ சோழன் எப்படி கோவில் கட்ட மக்கள் கிட்ட உதவி கேட்டாரோ அதே மாதிரி பெரிய கோவிலோட குடமுழுக்கும் அவர் சொன்ன வார்த்தை அவர் இறந்து 1000 ஆண்டுகளுக்கு அப்புறமும் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துச்சு. தேவைக்கு அதிகமான நிதியும் பொருளும் கிடைச்சது. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு மக்களும் எடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்க. குடமுழுக்கும் எதிர்பார்த்ததை விட சிறப்பா நடந்துச்சு. இப்படிப்பட்ட தலைச்சிறந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் பெரிய கோவிலா மட்டும் கட்டல, கோவிலோட சேர்த்து தமிழ் எழுத்துக்களை கல்வெட்டாவும் அதே தமிழ எண்களாவும் கட்டியிருக்காரு. சிவலிங்கம் 12 அடி, தமிழ் உயிர் எழுத்துக்களும் 12. சிவலிங்க பீடம் 18 அடி, தமிழ் மெய்யெழுத்துக்களும் 18. கோபுர உயரம் 216 அடி, தமிழ் உயிர்மெய் எழுத்துக்களும் 216. சிவலிங்கத்திற்கும் நந்திக்குமான தூரம் 247 அடி, தமிழ் மொத்த எழுத்துக்களும் 247. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டிய தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனின் திறமையையும் வீரத்தையும் அவர் புகழையும் 1000 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் அவர் பெயரையும் வரலாற்றையும் உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. அடுத்த முறை நீங்கள் பெரிய கோவிலுக்கு சென்றால் நான் தழுதழுக்க, இதழ் படபடக்க, நெஞ்சு துடி துடிக்க ஒவ்வொரு கல்லையும் தொட்டு பாருங்கள். ஏன் என்றால் இதை கட்டியது வேற யாரும் அல்ல, அந்த உடையான், அந்த கொற்றவன், அந்த அருண்மொழிவர்மன், நம் ராஜராஜ சோழன் என்று நினைத்து உணர்ச்சியோடு ஒவ்வொரு கல்லையும் கல்வெட்டுக்களையும் தொட்டு பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிகமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தமிழையும் தமிழனோட திறமையையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை. உங்களுக்கு ராஜராஜ சோழனோட வாழ்க்கை வரலாறு காணொளியா பார்க்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கருத்துக்களை